ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிளாக். இன்றைக்கி நம்ம மனமும் சுவையும் நம்மளை சுண்டி இழுக்கிற மாதிரி ஒரு குழம்பு வைக்க போகிறோம். ஆமாங்க, பிடிச்சி அடித்து வாட்டி எடுத்து துண்டு துண்டாக வெட்டி ஒரு குழம்பு வைக்க போகிறோம். என்னடா இவ்வளோ வயலன்ஸாக இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? சரி எல்லாரும் சொல்கிற மாதிரி சொல்லிடுறேன். அந்த கோழி அடித்து குழம்பு வைங்களேன். நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. காலையிலே ஒரு கோழி அடித்தாச்சு. இப்போ நம்ம நல்லா தீ மூட்டி அதை நல்லா வாட்டி எடுத்துக்க போகிறோம். இதனால் மேலே இருக்க சின்ன சின்ன முடியெல்லாம் நல்லா சுத்தம் செஞ்சுக்கலாம். நல்லா சுத்தம் செஞ்ச அந்த கோழி மேலே ஒரு கைப்பிடி அளவு மஞ்சள் பொடியை நல்லா தடவி சுத்தமான தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாகங்களை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குழம்புக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கியாச்சு. இப்போ நம்ம 4-5 தக்காளி அளவு 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளியை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அரை மூடி தேங்காய் அது கூட துருக்கி சேர்த்துக்கோங்க. மூணுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம கோழியை 2 விசில் அளவுக்கு குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கோம். இந்த வேக வச்ச அந்த கோழி சூப்பை நீங்கள் தவறாமல் குடிச்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. சளி இருமல் போன்ற பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும். சிக்கன் சூப் டேஸ்ட் அளவு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம விறகடுப்பில் நெருப்பு மூட்டியாச்சு. ஒரு அகலமான பாத்திரத்தை அது மேலே வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சிறிதளவு கசகசா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். 2 கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த சாந்தையும் இது கூட சேர்த்துக்கலாம்.
வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதெல்லாம் வதக்கி அரைச்ச சாதம் சேர்த்துக்கிட்டு ஒரு சொம்பளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 3 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம வேக வச்சுருந்த நாட்டுக்கோழியை இது கூட சேர்க்க போகிறோம். இன்னும் ஒரு சொம்பு அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு எப்போவுமே நல்லா தண்ணியாக வைக்கணுங்க, அதுதான் ரொம்ப நல்ல ருசியாக இருக்கும். ரசம் பதம் வளர அளவு நல்லா தண்ணியாக வச்சுக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கணும். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. பீஸும் நல்லா வெந்துருச்சு. எவ்வளோ நல்லா பீஸ் வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த குழம்பை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அழகான வாழை இலையை விரைச்சி சுட சுட சாப்பாடு போட்டு இந்த நாட்டுக்கோழி குழம்பு அது மேலே ஊற்றி சாப்பிட்டா அதோட ருசியே தனிங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான குயிக் அண்ட் ஈஸியான ரெசிபி தான் இது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். Thank you for watching.